कृष्णा गोपिका जन प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மதுரமந்த சுச்சிஸ்மிதமஞ்சுளமோ வதன பங்கஜமங்கஜவெல்லிதமோ விஜயதம் व्रजबालवधूजन स्तनतटी विलुटल्नयनो விபோகோ. நாராயணியத்துல கண்ணனுடைய கம்சவதத்தினுடைய காரியங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தோட கண்ணன் பலராமனோட தான் ஒரு தோட்டத்துல தங்கி க்ஷீரான்னமான பால் சாதத்தை தான் சாப்பிட்டுட்டு பரம சந்தோஷமாக எப்படியாவது சீக்கிரம் கம்சனை வதம் பண்ணி லோகக்ஷேமத்தை நம்ம நடத்தணும்னு பலராமனோட ஆலோசனை பண்ணிட்டு குதூகலத்துல இருந்தான்ற பரிணாமத்துல 74வது தசகத்தை பூர்த்தி பண்ண நாராயண பட்டத்ரி அதனுடைய தொடர்ச்சியாக 75வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை குருவாயூரப்பனிடத்துல ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா प्रातका चंद्रस्तपोज क्षितिपति वचसा प्रस्तुते के मल्लदुर्गे के संगे आज्ञं चमल्चल अभियुषिकते नंदगोपेऽपि कर्म्यमो कंसे सौदादिरूढे त्वमपि सकबलका चानुकश्चारुवेशो रंगद्वारो गदो भूगो कुपित कुवलया पीठ नाकावलीटमो. கம்சன் அந்த வில்ல முறிச்ச சத்தத்தை கேட்டு அப்படியே மயங்கி நடுங்கினான். என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரி முழுக்க அவனுக்கு தூக்கமே வரல. ஏதாவது இந்த கண்ணனையும் பலராமனையும் அழிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணுமேனு மறுநாள் கார்த்தால எழுந்தானா. பிராதகா சந்திரஸ்தபோஜ க்ஷிதிபதி வசசாகா. கண்ணனையும் பலராமனையும் அழிக்கணும்ன்றதுக்காகவே 2 மல்யுத்த வீரர்களை தயார் பண்ணி வச்சிருக்கான் இந்த கம்சன். ஒருத்தன் பேர் சானூரன்னு பேரு, இன்னொருத்தனுடைய பேரு முஷ்டிகன்னு பேரு. அப்படிப்பட்டவா 2 பேரையும் கட்டளை இட்டானா. மல்யுத்தமானது ஆரம்பிக்கட்டும், அதற்குண்டான தூரிகை எல்லாம் மல்யுத்தம் நடக்க போறதுன்றதுக்கு முரசு கொட்டி தூரிகை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லுங்க, ஜனங்கள் எல்லாம் கூடட்டும், அங்கங்க இருக்கக்கூடிய தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரையும் வந்து வரவழைச்சிருங்க, அங்கங்க உட்காரட்டும். அபியுஷிகதே நந்தகோபோ எல்லாரும் வந்தது ஆச்சரிய. நந்தகோபருக்கும் அழைப்பு அனுப்பினானா. நந்தகோபர் வந்தாரே தவிர அவர்களை எல்லாம் எப்படி உட்கார வச்சானா பாகவதம் நுணுக்கமா சொல்லித்தான். அதற்கு உண்டான கட்டணத்தை கட்டிட்டு கட்டணம் கட்டின இடத்துல தான் நந்தகோபரை கூட உட்கார வச்சானா. அந்த காணிக்கையை அவனுக்கு செலுத்திட்டு உட்கார்ந்தார். கண்ணன் பின்னாடி கம்சனுக்கே பெரிய காணிக்கை செலுத்த போறான்றது குருவாயூரப்பா அவனுக்கு தெரியாது. அவரை உட்கார வச்சான். எல்லாரும் காத்துன்னு இருக்கா அந்த வீரர்கள் வரப்போறான்னு. கண்ணனுக்கு அழைப்பு விடுச்சாச்சு. கண்ணன் தான் தங்கி இருக்கக்கூடிய தோட்டத்திலேருந்து பலராமனை அழிச்சுண்டு அவர் கையை பிடிச்சுண்டு கம்சே சௌதாதி ரூட்டே त्वमपि सकबलका चानुकश्चारुवेशो. குருவாயூரப்பா,
நீ அழகா அலங்காரம் பண்ணிட்ட, ஏன்னா பல பேர் வரப்போறா அப்படின்னு நீ பீதாம்பரங்கள்லாம் தரிச்சுண்டு சாரு வேஷோ ரம்யமான ஒரு வேஷத்தோட ரங்கத்வாரம் கதோ போகோ. ரங்கத்வாரம்னா மல்யுத்தம் நடக்கக்கூடிய அந்த வாசல் இருக்க, அத பலராமனோட அப்படி கடந்து உள்ள போயிட்டு இருக்கேன்ற பரிணாமத்துல 75வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்திருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய கஷேத்திரமான நந்திபுரம் விண்ணகரம் எனும் நாதன் கோயிலிலே அநேகமாக அனைத்து திவ்ய தரிசனங்களையும் பூர்த்தி செய்த நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவராக தரிசிக்க இருக்கின்றோம். நாதன் உரைகின்ற நகர் என திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து நமக்கும் சேவையளிக்கக்கூடிய உயர்ந்த மூர்த்தியாக இங்கு உற்சவ மூர்த்தி எழுந்தருளி இருக்கின்றார். பக்தர்களே, வடக்கே பூரி ஜெகநாதர், இங்கும் ஜெகநாதன். அதனால் இந்த திவ்ய கஷேத்திரமானது தட்சிண ஜெகநாதன் என்று பெயரை பெற்றிருக்கின்றது. நின்ற திருக்கோலம், பிராச்சீனமான, அதாவது பழமை மாறாத அழகான ஒரு திருமேனி, மாசரு, மனத்தினோடு உறக்கமோடு இறக்கை அவை ஆய பெருமான் தாய்சர உழைந்து தயிர் உண்டு குடமாடு தடமார்வர் தகை சேர் நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகர் நன்னு மனமே என கண்ணனாக நாராயணீய நாயகனாக இவரை தரிசித்துக் கொள்ளுகின்றோம். குற்றமற்ற மனம், ஆழ்ந்த தூக்கம், நல்ல கனவு இவைகளை இவனது தரிசனம் அளித்து பஞ்சபூதங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை போக்குமாம் என்று பலனாக தலவரலாறு கூறுகின்றது. சங்கு சக்கரம் அபய கதா கஸ்தங்கள், லக்ஷ்மி காசுமாலை, வெள்ளை சிகப்புக்கள் பதக்கம், கர்ணபத்திரம் என சேவை தரக்கூடிய இப்பெருமாளிடத்திலே விசேஷம் பஞ்ச ஆயுதங்களையும் இவர் தரித்துக் கொண்டு இருப்பது. அதனால்தான் சங்கு சக்கரம் கதையோடு சார்ங்கம் என்னும் நீண்ட வில்லையும் திருவடி முதல் திருமுடி வரை இவர் ஏந்தி கம்பீரமாக காட்சியளிப்பதால் ஆழ்வார் இவரை ஸ்ரீ ராமனாகவும் சேவித்தாராம். ஆக சங்கு சக்கரம் கதை சார்ங்கம் என்று 4 ஆயுதங்களை பூர்த்தி செய்த இவர் கட்கம் என்று சொல்லக்கூடிய கத்தியையும் கம்பீரமாக தான் அணிந்து கொண்டு சேவையளிக்கக்கூடிய பஞ்சாயுத பாணியாக இவரை தரிசிக்கக்கூடிய நாம் நீல பட்டுடுத்தி மஞ்சள் வஸ்திரத்துடன் முத்துமாலை பதக்கங்கள் மின்ன காட்சியளிக்க இவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் ஒப்பற்ற உயர்ந்த சேவையை நமக்கு தரக்கூடிய அளவிற்கு ஜெகநாதனின் திருவடி தரிசனத்தையும் நாம் தாமரை பீடத்திலே அடைந்து சரணடைகின்றோம். அருகிலேயே செண்பகவல்லி தாயார் உற்சவமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே கம்பீரத்துடன் திறந்த நேத்திரத்துடன் சாந்தமான புன்னகை வசீகரிக்க உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு வெள்ளை சிகப்புக்கள் பதக்கத்துடன் சிகப்பு பட்டுடுத்தியும் அபய வரத கஸ்தங்களோடு செண்பகாரண்ய கஷேத்திரத்திலே பெயருக்கு ஏற்ப இவருடைய தரிசனம் வாழ்வில் நமக்கு மனம் வீச வைக்குமாம். பெருமாளுக்கு மற்றொரு புறத்திலே கோதையான ஆண்டாள், இன்று ஆண்டாள் அந்தந்த திவ்ய கஷேத்திரங்களிலே எம்பெருமானோடு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி கொள்ளக்கூடிய குதூகலமான பங்குனி உத்தர நன்னாளிலே இங்கும் ஜெகநாதனுக்கு அருகிலேயே தான் எழுந்தருளி இருந்து மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்றுகின்றான் என்று பறைசாற்றிக் கொண்டு இருப்பவள் அழகாக நின்ற திருக்கோலத்திலே க்ஷேத்திரத்தின் பெயருக்கு ஏற்ப ஸ்வர்ண செண்பக மாலையை ஆபரணமாக சாற்றிக் கொண்டு கையிலே தாமரை பூ ஏந்தி பாமாலை சூடியவள் பூமாலையோடு காட்சியளிக்க ஸ்ரீதேவி பூதேவி ஜெகநாத பெருமாள் செண்பகவல்லி ஆண்டாள் சமேதராக சேர்த்தியரை சேவை போன்று நமக்கு பங்குனி உத்தரமாகிய நன்னாளிலே அடை புரை என்பர் திரு செங்கன்மால் நந்திபுர விண்ணகரம் நாடு என பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கூறியதையும் நினைவு கூர்ந்து இவர்களுடைய ஆசியை பெற்று நாராயணியத்திலே நாராயண பட்டத்திரி 75வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்திலே ரங்கத்வாரத்திலே பலராமனும் கண்ணனும் நுழையக்கூடிய அழகை வர்ணிக்கக்கூடிய காட்சியை கேட்க துவங்கிவிட்டோம். ரங்கத்வாரம் கதோ போகு குபித குவலயா பீட்ட நாகாவலீட்டம். தன்னை அழகா அலங்காரம் பண்ணிண்டு மலர்கள் இருக்கக்கூடிய அந்த வாயில நோக்கி கண்ணன் உள்ள நுழையிறானா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அவர் நுழையக்கூடிய அழக
ஸ்ரீமத் பாகவதம் ஆச்சரியமாக வர்ணிச்சார் சுகபிரம்மம். பரீட்சித்து, கண்ணனும் பலராமனும் உள்ள நுழையச்சே அத்தனை பேரும் மயங்கினான். நடுவுல குவலையா பீடம்ன்ற யானை தடுக்க போறது அது வேற விஷயம். ஆனா எங்க கண்ணன் எப்படி இருந்தான் தெரியுமா? மல்லானாம் மசனிகி நிருணாவோ நரவரகா ஸ்ரீநாம் ஸ்மரோஹோ மூர்த்திமானே கோபானாம் ஸ்வஜனகா அசதம் க்ஷிதிபுஜம் சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசுகோஹோ மிருத்யுர்போஜபதேர் விராஹாட விதுஷம் தத்வம் பரம் யோகினம் விருஷ்ணீனம் பரதேவதேதி விதிதோ ரங்கம் கதசக்ரஜகா. ஒத்தர்கள் கண்ணனை உள்ள நுழையும் போது பார்க்கச்சே அவர்களுக்கு ஏத்த மாதிரி தரிசனம் கொடுக்கறது தான் கிருஷ்ணனுடைய அழகு. அங்க இருக்கக்கூடிய மல்லானி மல்லர்கள்லாம் இவனை ஒரு இடிபாரி பார்க்கிறாளாம். மனிதர்கள்லாம் இருக்காளே பாகவதோத்தமர்கள், அவர்களுக்கெல்லாம் புருஷோத்தமனாக கண்ணன் தரிசனம் அளிக்கிறானாம். ஸ்திரீகளுக்கெல்லாம் மன்மதரான அழகா காட்சி கொடுக்கிறான். கோபர்களுக்கு பந்துவான உறவினராக காட்சி அளிக்கிறான். துஷ்ட அரசர்கள் இருக்காளே அவர்களை சிக்ஷிக்க கூடியவனாக காட்சி அளிக்கிறான். தாய் தந்தையருக்கு நந்தகோபர் யசோதா அங்க உட்கார்ந்து இருக்காளே அவர்களுக்கு ஒரு குழந்தையா காட்சி அளிக்கிறானா. எல்லாத்துக்கும் மேல கம்சன் பாக்குறான் யார் வருதுன்னு. அத கம்சனுக்கு எப்படி காட்சி கொடுக்கிறான்? மிருத்யுர்போஜபதேர் விராட விதுஷம். கம்சனுக்கு யமன் கிட்டக்க நெருங்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கான். யமதர்மா மாதிரி அழகா இருக்கக்கூடிய கண்ணன் யமன் மாதிரி காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதற்கு காரணம் அவனுடைய ஒரு சிந்தனை. மாரீச்சன் ராமாயணத்துல சொன்னா, ராமனை பார்க்கும் போதெல்லாம் ராவண யமன் எங்கிட்டக்க வரா மாதிரி இருக்கு உயிரை வாங்கறதுக்குன்னா. அது மாதிரி மிருத்யுர்போஜபதேர். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய யோகிகள் இருக்காளே அவளுக்கு பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கா. இப்படி அவரவர்களுக்கு ஏத்த மாதிரி உயர்ந்த திவ்ய தரிசனத்துல ராமாயணத்துல ராமன் மிதிலையில் நுழையச்சே தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமலமண்ண தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் உமகுதே. அது தமிழ் பாட்டு ராமாயணம். இது பாகவத நாராயணியம். இது கண்ணனை வர்ணிக்கக்கூடிய சமஸ்கிருத ஸ்லோகம். அவ்வளவு அழகோட ரங்கம் கதசக்ரஜகா. அப்படி அத்தனை பேரையும் மயக்கிண்டு கண்ணன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்ற பரிணாமத்துல 75வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது நந்திபுர விண்ணகரத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி செண்பகவல்லி ஆண்டாள் சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமானின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தமிழ்நாட்டில் திருவையாறுக்கு அருகில் உள்ள ராஜம்பேட்டை என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வரதராஜகோபால சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா